சில நேரங்களில் நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி பழகிறது, என்ன செய்கிறது, சில சுச்சுவேஷன்ஸில் ஐ டோன்ட் நோ ஹவு டு ரியாக்ட் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். கிறிஸ்துவானவர் அதுக்கு ஒரு சரியான பதிலை சொல்லியிருக்காரு. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம் மத்தேயு புத்தகத்தில் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி 7வது அதிகாரம் வசனம் 12. இந்த ஒரே வசனத்திலேயே கர்த்தர் நமக்கு எவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்கள் எப்படி நீங்கள் நடத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் அடுத்தவங்கள நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன பையன் புதுசாக ஒரு ஸ்கூலில் அட்மிட் ஆகியிருக்கான். அப்போது அந்த புது கிளாஸில் அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷர்ஸ், யாருமே வந்து அவங்கெல்லாம் வேறவங்கெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த ஸ்கூலில் இருந்தவங்க தான். ஸோ அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. அவன் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிவிட்டு தனியாக உட்காந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான். அப்போது ஒரு பையன் அவன்கிட்ட வந்து பேசுகிறான். அவங்க 2 பேரும் நல்லா பழகிட்டாங்க பல வருஷம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறைய வருஷங்கள் கடந்தும் பெரியவங்களாகியுமே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பெரியவனான பிறகு கூட ஒரு நாள் அவன் சொல்கிறான், அந்த புதிய மாணவன் அந்த பழைய மாணவன்கிட்ட, நீ அன்னைக்கு ஒரு நாள் என் கூட வந்து பேசலை, நீ வந்து பழகலைன்னா எனக்கு அன்னைக்கு இந்த ஒரு நல்ல வாழ்க்கை, இந்த அந்த ஸ்கூலை விட்டே நான் போயிடலான்ற பிளானில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி உன்னுடைய நட்பு கிடச்சிருக்காது. அது வந்து அவன் வந்து பேசுனது, அந்த பழைய மாணவன் அந்த புதிய மாணவன்கிட்ட வந்து பேசுனது அவனுக்கு அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு நட்பு தேவை. அதனால் அந்த நட்பை இவனுக்கு முதல்ல கொடுத்தான். அவன் அந்த நட்பை வந்து ஆரம்பித்து வைக்கும்போது அவனுக்கு திரும்ப அவன் புதிய மாணவன்ட்டு நட்பு கிடச்சிது. இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவை. மரியாதை, அன்பு, பாசம், கருணை, மன்னிப்பு, இது கூட நமக்கு தெரியும். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட், நாட் ஓன்லி ரெஸ்பெக்ட். எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டோம், மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா சில நேரங்களில் அதிகப்படியாக கூட கிடைக்கும். அன்பு, பாசம், நட்பு எல்லாம் கூட அதிகப்படியாக கூட கிடைக்கும். அதுதாங்க இன்னைக்குரிய மெசேஜ். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் சந்திப்போம், தினம் தினம் சிந்திப்போம். அல்லேலூயா.